Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை சிவலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் விழும் அரிய நிகழ்வு நடைபெற்றது. இதனை கண்டு பரவசமடைந்த பக்தர்கள் பின்னர் நடைபெற்ற சூரிய பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள். வணக்கம். கும்பகோணம் மாநகரில் பழமையான திருக்கோயில், சுமார் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட திருக்கோவில் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில். இக்கோவிலில் பல்வேறு சிறப்புடையது. இது சூரிய பகவான், நாகராஜர் உள்ளிட்ட பல்வேறு தேவர்கள் வழிபட்ட ஸ்தலம். இது முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலில் சூரிய பகவானுக்கு ஏற்பட்ட சாபத்தினால் அவருடைய பலம் மற்றும் அவருடைய ஒளியை இழக்கிறார். அப்போது அசரீரில் அவர் நீங்கள் சூரிய தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடி நாகேஸ்வர பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு இழந்த ஒளிக்கதிரை பெற முடியும் என்ற அசரீர் வாக்குப்படி அவர் சூரிய பகவான் வழிபடுகிறார். இது ஒவ்வொரு ஆண்டும் அந்த நினைவு கூறும் வகையில் இந்த சித்திரை மாதம் 11, 12, 13ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. அதன்படி இன்று சித்திரை மாதம் 11ஆம் தேதி இன்று காலை சூரியன் உதயக்கதிர்கள் கோபுர வாயில் வழியாக மூலவர் மீது வரும்பொழுது சூரிய பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.